கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். சங்கீதம் 95:6. ஆண்டவர் நம்மை உண்டாக்கினவர். இது கர்த்தருடைய நாள். இதிலே நாம் களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அவரை வணங்கிக் கொள்வது, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவரை துதிப்பது எத்தனை ஆசீர்வாதமான அனுபவம் அல்லவா. ஜெபம் செய்து இந்த ஆராதனையை ஆரம்பிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உண்டாக்கின தேவன் நீர். மகத்துவமும் மகிமையும் அணிந்து கொண்டிருக்கிற தேவன் நீர். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் பெரியவர் என்பதை அறிந்திருக்கிறோம். உமக்கு முன்பாக நாங்கள் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்றோம். உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உமது அடியார் செலுத்தும் இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்வீராக. அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் ஒன்று கூடி கிறிஸ்து சபை பாமாலைகளிலே ஆ கர்த்தாவே தாழ்மையாக என்று தொடங்கும் பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமா? அன்பானவர்களே, பரிசுத்த தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவரை ஆராதிக்கும் முன்பாக, அவரை ஆராதிக்கும் போது நம்முடைய பாவங்களை, குற்றங்களை, குறைகளை நாம் அறிக்கையிடுவது அவசியம் அல்லவா? கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோமா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக உயிர் கொடுத்து பரிசுத்த இரத்தம் சிந்தி எங்களை ரட்சித்து கொண்டவர் நீர். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறோம். எங்களை நீதாமே இந்த வேளையில் சுத்திகரிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் தவறு செய்யும்போது உமக்கு விரோதமாக செய்கிறோம் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் கிருபையாயிருக்கிற தேவன் இன்றும்
எங்களை ரட்சிக்கிறவராக, எங்களை பாவமர கழுவுகிறவராக, எங்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறீர். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி எங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறோம். சிந்தையாலும் செயலாலும் வார்த்தையினாலும் எண்ணங்களாலும் பிறருக்கும் கர்த்தருக்கும் விரோதமாக செய்த ஒவ்வொரு காரியங்களையும் உணர்ந்து கர்த்தர் எங்களுக்கு மன்னிக்கும்படியாக, நாங்கள் மீண்டுமாக அதை செய்யாமல் இருக்க பலன் தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வேளையிலே நம்முடைய தியானத்திற்கான வேத பகுதியை வாசிக்க கேட்போமா? வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 18 முடிய. யோவேல் 2:12 முதல். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வண்ணமாக யாவரும் சேர்ந்து கீர்த்தனைகளிலே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே என்று தொடங்கும் கீர்த்தனையை சேர்ந்து பாடுவோமா? அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்து தொங்கினார், சிறுமை அடைந்து தொங்கினார். மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியாது துய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. மாயலோகத்தோடழியாது துய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்து தொங்கினார், சிறுமை அடைந்து தொங்கினார். அழகுமில்லை சௌந்தர்யமில்லை அந்த கெடுச்சார் எங்களை மீட்க. அழகுமில்லை சௌந்தர்யமில்லை அந்த கெடுச்சார் எங்களை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 16
தூங்கினார் வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே குருதி வடிந்தவர் தூங்கினார் வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்து தொங்கினார் சிறுமை அடைந்து தொங்கினார் சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சிலையை புரிவேன் ஜீவனும் வைத்து சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சிலையை புரிவேன் ஜீவனும் வைத்து என்னை சேர்த்திட வருவேன் என்றார் என்று முன்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன் என்னை சேர்த்திட வருவேன் என்றார் என்று முன்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன் அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்து தொங்கினார் சிறுமை அடைந்து தொங்கினார். அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை வழங்கும்படியாக நம் மத்தியிலே வந்திருக்கக்கூடிய பெங்களூர் பட்டணத்தைச் சேர்ந்த போதகர் கிறிஸ்டோபர் அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட வரவேற்கின்றோம். அவர்கள் தேவனுடைய செய்தியை நமக்கு வழங்குவார்கள். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். இந்த புதிய ஆண்டாகிய 2026 ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் உரித்தாக்கி ஆசீர்வதிப்பதாக. இப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் பிரியமார்ந்தவர்களே, தபசு காலம் என்கிற இந்த லெந்து காலத்தின் நாட்களிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக நாம் அனைவரும் அறிந்த ஒரு காரியத்திலே இதுகாரும் நாம் நிகழ்ந்திருக்கிற விஷயங்களை மனதில் கொண்டிருந்தாலும், இப்பொழுது நாம் கேட்கப் போகின்ற ஒரு குறுகிய அருள் செய்தி, குறிப்பாக தபசு நாட்களை சார்ந்த ஒரு அருள் செய்தி பகிர்ந்து கொள்கிற அடியானுக்கும் செய்தியை கேட்கிற அனைவர்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமாய் உரித்தாகுவதாக. தலைப்பு என்னவென்றால், மனம் திரும்புதலும் புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையும். இதற்கு திருமறை ஆதாரப்பகுதி யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் திருவசனம் 12 தொடங்கி 13 வரை. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் திருவசனம் 12 தொடங்கி 13 வரை நாம் அதை வாசிக்க கேட்கலாம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருவசனம் 13, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த வாசித்த திருமறை பகுதியினுடைய ஒரு அறிமுகமாக, தபசு நாட்கள் அல்லது லெந்து காலம் என்றால் துளிர்விடும் காலம் என்று அர்த்தம். இது சார்ந்த தெய்வீக கருத்தாய்வுகளை நாம் இந்த நாட்களில் தியானிப்பது வழக்கம். குறிப்பாக மனம் திரும்புதல், ஜெபம், நோன்பு என்கிற உபவாசம் மற்றும் பரிசுத்த வாழ்க்கைக்கான அழைப்பு, இவைகளெல்லாம் நாம் தியானிப்போம். இந்த காலம் நம்மை தேவனிடத்தில் திரும்ப அழைத்துச் செல்லுகிற ஒரு காலமாய் இருக்கிறது. எப்படி இந்த காலம் நம்மை தேவனிடத்தில் திரும்ப அழைத்துச் செல்லும் காலம்? இந்த திருவசனங்களின் அடிப்படையிலே நாம் எவ்வகையிலே ஆயத்தப்படலாம்? ஆண்டவனிடத்திலே நம்மை அர்ப்பணித்து அவரது இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்று பார்த்தால், ஒன்று, யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 12-13 மையப்படுத்தி மனம் திரும்புதலுக்கான அழைப்பை நாம் எதிர்கொள்ள வேண்டியதிருக்கிறது. இந்த மனம் திரும்புவதற்கான அழைப்பு ஆண்டவரிடத்தில்தான் வருகிறது. காரணம், அவர்தான்
மனம் திரும்பி வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர். அது யாருக்கான அழைப்பு? அடியானுக்கும் அடியவர்களுக்கும். தேவன் எப்பொழுதுமே வெளிப்புற சடங்குகளை அல்ல, மனம் மாறுதலையே விரும்புகிறார். மனம் திரும்புதல் என்பது பாவத்தை உணர்ந்து தேவனிடத்தில் திரும்புவது ஆகும். இதற்கு ஒரு உதாரணத்தை நாம் திருமறையிலே பார்ப்போம் என்றால், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் திருவசனம் 17 தொடங்கி 20 வரை. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் திருவசனம் 17 தொடங்கி 20 வரை. அங்கே ஒரு அழகான ஒரு சம்பவம், ஆண்டவருடைய திருவாய் மலர்ந்து சொல்லப்பட்ட ஒரு உவமை சம்பவம். என்ன என்று சொன்னால், மனம் திரும்பிய மைந்தன் அங்கே வருகிறது. பாருங்கள், அந்த லூக்கா புஸ்தகத்திலே, சுவிசேஷ புத்தகத்திலே 3 காணாமல் போன சம்பவங்கள் வருகின்றன. ஒன்று காணாமல் போன ஆடு, 2வது காணாமல் போன வெள்ளிக்காசு, 3வது காணாமல் போன இளையகுமாரன். இப்பொழுது 17ஆம் வசனம் தொடங்கி 20 வரை அந்த காணாமல் போன இளையகுமாரன் எப்படி அவர் மனம் திரும்பி வந்தார் என்பதை அழகாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உச்சிமலை வெள்ளி அருவியாய். பாருங்கள், அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவன் தகப்பன் அவனைக் கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். பிரியமார்ந்தவர்களே, மனம் திரும்புவதற்கான அழைப்பு எப்படி? த காலிங் ஃபார் த ரிப்பன்டன்ஸ். அப்படி பார்க்கும் பொழுது இளையகுமாரன் அந்த மனம் திரும்புவதற்கான அழைப்பை தன்னுடைய உள்ள கிடக்கையில் பெற்றுக்கொண்டார். இதிலிருந்து நாம் ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். என்ன? தேவன் எப்போதும் திரும்பி வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். தேவன் எப்போதும் திரும்பி மனம் திருந்தி வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆக முதல் காரியம், யோவேல் 12:13 மையப்படுத்தி மனம் திரும்புவதற்கான அழைப்பை கண்டோம். 2வது, அதனுடைய தாற்பயத்தில் ஜெபமும் நோன்பும், த பிரேயர் அண்ட் த ஃபாஸ்டிங். இந்த ஜெபமும் நோன்பும் என்று பார்த்தால், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் திருவசனம் 16 தொடங்கி 18 வரை நாம் நமது சிந்தையை திருப்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16 தொடங்கி 18 வரை. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல் முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாடப் பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நோன்பு என்பது, உபவாசம் என்பது தேவனோடு உறவை ஆழப்படுத்துகிறது. 2வது, ஜெபமானது நம்மை ஆவிக்குரிய பலத்தில் வளர்க்கிறது. ஒரு முகத்திலே இருக்கக்கூடிய 2 விழிகளைப் போல, ஒன்று நோன்பு தேவனோடு உள்ள உறவை ஆழப்படுத்துகிறது, ஜெபம் நம்மை ஆவிக்குரிய பலத்தில் வளர்க்கிறது. இதற்கு ஒரு திருமறை பகுதியினுடைய உதாரணமாக பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் அவர் பூலோகத்திலே மனிதனாக அவதரித்த பொழுது நோன்பு இருந்திருக்கிறார். நோன்பு என்கிற வார்த்தை நல்ல தமிழ் சொல்லாடல். மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் திருவசனம் 1 தொடங்கி 2 வரை. அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, இதிலே நமக்கு ஒரு வாழ்க்கை பாடம் என்ன? ஆவிக்குரிய வெற்றியானது ஜெப வாழ்க்கையிலிருந்துதான் ஆரம்பிக்கிறது. எப்படி? ஆவிக்குரிய வெற்றி என்பது ஜெப வாழ்க்கையிலிருந்துதான் ஆரம்பித்து வருகின்றது. ஆக முதல் காரியமாக மனம் திரும்புதலுக்கான அழைப்பு, 2வது ஜெபமும் நோன்பும். 3வது ஒரு காரியத்தை கூட பார்க்கிறோம். லூக்கா எழுதின
சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் திருவசனம் 23. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை காட்டிலும் தெய்வீக வாழ்க்கையினுடைய அச்சாணி என்ன என்று சொன்னால் இந்த திருவசனத்தை நாம் மையப்படுத்தலாம். எப்படி? கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையின் அர்த்தபுஷ்டியான ஒரு விளக்கம் இங்கே காணப்படுகிறது. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் திருவசனம் 23. நாம் இதை தயவு கூர்ந்து மனப்பாடமாய் கூட வைத்துக்கொள்வது சாலச் சிறந்தது. பாருங்கள், இங்கே லூக்கா ஐயா அதற்கு பதிவு சொல்ல வேண்டியது இருக்கிறது. இவர் மற்றவர்களைப் போல ஒரு அதாவது மெய்யான பின்னணியிலிருந்து வந்தவர் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் மத்தேயு ஐயா, யோவான் ஐயா, பேதுரு ஐயா காலங்களிலே அழைக்கப்பட்ட ஒரு சீசனும் அல்ல. இவர் பிற்காலத்திய சீசன், லேட்டஸ்ட் டிசைப்பிள் மாத்திரமல்ல, கிறிஸ்துவால் நேரடியாக அழைக்கப்படாதவர். ஆனால் இவர் எவ்வளவு அருமையாய் தனது சுவிசேஷத்தை வடிவமைத்திருக்கிறார். கர்த்தருடைய செய்திகளை நேரடியாக போய் கேட்டு பார்த்து எழுதின ஒரு சுவிசேஷம் இது. 9ஆம் அதிகாரம் 23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, இயேசு கிறிஸ்துவாகி தெய்வம் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். பாருங்கள், அவரை பின்பற்ற ஒருவர் வருகிறார் என்றால் அதற்குரிய ஒரு அடிப்படை தாற்பரியங்கள், அடிப்படை குணாதிசயங்கள், இன்னும் சொல்லப்போனால் தகுதிகள் என்று கூட வைக்கலாம். த பேசிக் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆர் குவாலிட்டிஸ் என்ன என்று பார்த்தால் சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால். இன்றைக்கு எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே வருகிறார்கள், ஆனால் அவர் பின்னே வருகிறவர் தான் மிக குறைவு. அப்படி பின்னே வருகிறவர்களுக்கு கடவுள் வைத்திருக்கக்கூடிய தகுதி என்ன? 1, தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், செல்ஃப் டினையல். 2வது, தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். 3வது தான் பின்பற்றி வர கட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த லெந்து காலங்களிலே இந்த 3வதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற வாழ்க்கை பாடம் என்ன? கிறிஸ்துவை பின்பற்றுதல் என்பது அர்ப்பணிப்பை தேடுகின்ற ஒரு வாழ்க்கை, அர்த்தபுஷ்டியான வாழ்க்கை. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த தூய பிதாவே, இந்த தபசு நாட்கள் என்று அழைக்கப்படக்கூடிய லெந்து காலங்களில் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவரே, ஒரு மரமானது தன் பழுத்த இலைகளை, காய்ந்த இலைகளை கீழே உதிர்த்து புதிய இலைகளை தரித்து கொள்வதைப் போல எங்கள் ஜீவியத்திலும் நாங்கள் புதிய குணாதிசயம், புதிய அன்பு, புதிய தெய்வீகம், புதிய மனுஷிகம், புதிய அத்தனை லட்சணங்களையும் பெற்றுக்கொள்ளத்தான் இந்த தபசு நாட்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே மனம் திரும்புதலுக்கான அழைப்பையும் ஜெபமும் நோன்பும், விசேஷமாக சிலுவை எடுத்துக்கொண்டு மெய்யாய் உம்மை பின்பற்றுகிற பாக்கியத்தை எனக்கும் எங்களுக்கு தந்திரல வேண்டுமென்று ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் ஜெபம் செய்கின்றோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட பெங்களூர் பட்டணத்தைச் சேர்ந்த போதகர் கிறிஸ்டோபர் அவர்கள் தேவனுடைய செய்தி நமக்கு பகிர்ந்தளித்தார்கள். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய ஊழியங்களிலே மகிமைப்படுவாராக. ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நேயர்கள் சார்பிலே நமது வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலே நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம் மூலமாக நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஆண்டவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளையில் உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஜீவனுள்ள தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்போதும் நிறைந்தவராக இருக்கிறீர்.
எங்களுடைய ஜெபங்களை செவி கொடுத்து கேட்கிறவராய் இருக்கிறீர். உம்மை சார்ந்து வாழும் ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆகையினாலே இந்த வேளையிலே எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் இடத்திலே நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தால் தெரியப்படுத்துகிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, எங்களுடைய சரீரம், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பிற தேவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் உம்மிடத்திலே நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கிற எங்கள் அடியார் ஒவ்வொருவரையும் பேர் பேராக உம்முடைய கரம் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சுவாமி விடுதலையும் வழிகளையும் திறந்து தாரும். நீர் விடுவிக்கிற தேவன். வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பல இடங்களிலே இந்த ஜெபத்திலே எங்களோடு கூட கலந்து கொண்டு, ஆண்டவர் என்னுடைய வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து என்னை விடுவிக்க மாட்டீரா என்று கலங்குகிற ஒவ்வொரு உமது பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த வேளையிலே தொட்டு சுகப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை அவர்களை தாங்குவதாக, விடுவிப்பதாக, பலப்படுத்துவதாக. கண்ணீரிலே கடந்து செல்கின்ற ஒவ்வொரு அடியாரையும் இந்த வேளையிலே நீர் தொட்டு, மகனே மகளே கலங்காதே என்று சொல்லி அவர்களை விடுவியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. இளைப்பாறுதலை தாரும். எங்களுடைய குடும்பங்கள், பரீட்சை எழுதக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய வருமானம் என்று எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை ஆசீர்வாதம் தேவை. ஆண்டவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு சந்தித்தருள்வீராக. இந்த வேளையிலே போரினாலே அநேக குடும்பங்கள், அநேக வாழ்க்கை, அநேகருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதை அறிவீர். கர்த்தர் தாமே இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து தேசங்களின் மத்தியிலே உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடும். இந்த வாரத்திலே பல காரியங்களை உமக்கு மகிமையாக நாங்கள் செய்ய, உம்மை முன்வைத்து நாங்கள் செய்ய எங்களுக்கு பலன் தாரும். பல இடங்களிலே தனிமையாக இருக்கக்கூடிய மக்கள், எங்களுடைய தேசத்திற்காக பணிபுரியக்கூடிய மக்கள், தூர இடங்களிலே இருக்கக்கூடிய மக்கள், பிரயாணம் பண்ணக்கூடிய மக்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் என்று அனைவரையும் ஆசீர்வதியும். கர்ப்பஸ்திரீகள், இன்னும் பலவிதமான தொழில் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறவர்கள், பொது சேவைகளில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் என்று ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் தேவ கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். உம்முடைய திரு கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரும் வாக்குத்தத்தமாக ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனத்தை நாம் வாசிப்போமா? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவர் இதை பலமுறை அநேகருடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்வார். கோணலான ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் நிச்சயம் மேலாக்கி தருவார். நமக்கு முன்பதாக அவர் சென்று அநேக காரியங்களை நமக்காக ஆயத்தப்படுத்துவார். ஆண்டவரை விசுவாசிப்போம், அவரை சேவிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நம்பி மகிழ்ச்சியாக வாழுவோம். இந்த வேளையிலே ஆராதனைக்கு நிறைவாக நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே தூய்மை பெற நாடு என்று தொடங்கும் பாடலை பாடுவோமா? தூய்மை பெற நாடு கர்த்தர் பாதமே, நீலைத்தவர் வார்த்தை உட்கொள்ளென்றுமே.
தூய்மை பெற நாடு கர்த்தர் நடத்த என்ன நேரிட்டாலும் அவர் பின் செல்ல இன்பம் துன்பம் நேர்ந்தும் வீழாயவரை நோக்கி அவர் வாக்கில் வைப்பாய் நம்பிக்கை. தூய்மை பெற நாடு ஆத்மா வந்து சிந்தை செய்கையாவும் அவர்க்குட்பட்டு அன்பின் ஜீவ ஊற்றாய் சேர்ந்து ருசிக்க மாற்றும் தூய்மையாவாய் விண்ணில் வசிக்க. தேவாசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்களோடு எப்போதும் தங்கி இருப்பதாக. மீண்டும் இப்படிப்பட்டதான ஒரு ஆராதனை வேளை நிகழ்ச்சியில் உங்களோடு சந்திக்கும் வரை இந்த வேளையிலே நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.